உயிர்களை நேசி அதுவே உயர்ந்தது உலகில் ஒரு துளி அன்பே போதும் ஜெயிக்கலாம் வாழ்வில் வாழ்ந்திடும் உரிமை எல்லாம் உயிருக்கும் உண்டு வன்முறையின்றி இங்கே வாழ்வதே நன்று பேதங்கள் இன்றி இறைவன் படைத்ததே ஒன்று உடலினை சுமக்கும் இந்த உயிரே 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 வாழ்ந்திடதானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்ததே இங்கே இறைவனும் கூட அன்புக்கு தானே அடிமைய கிடப்பான அதிசயம்தானே. முதற்கட்டமா மெடிக்கல் கவுன்சில் என் மேல ஆக்ஷன் எடுக்கும். என் வேலை போகும், என் கெரியர் ஸ்பாயில் ஆகும். எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி போராடி மீண்டு வர பார்க்கணும். இதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது மனோ. கொலம்பஸ் தாத்தாவோட பேரனா அவரை கூட்டு போக வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். டேய், யாரா உன் தாத்தா? ராஸ்கல், பல்ல கைட்டிடுவேன். ஒன்னும் ஆபத்து இல்லம்மா, அப்பாக்கு ஹார்ட் ஆபரேஷன்மா. ஒண்ணு இல்லம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அழுகாதம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. பார்வதி அம்மா, சக்சஸ். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இன்னும் 5 ஹவர்ஸ்ல ஆறுமுகம் கண்ணு முடிச்சிருவாரு. அப்ப நீங்க போய் அவரை பார்த்து பேசலாம். ரொம்ப நன்றி டாக்டர் ராமூர்த்தி. அம்மா, என்ன பண்றீங்க? தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு இல்ல, அவருக்கு தான் சொல்லணும். ஓகேவா? இல்லம்மா, என் புருஷன் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு நீங்க எல்லாம் தெய்வ மாதிரி தான் தெரியுறீங்க. ஐயா, நல்லபடியா முடிஞ்சதுமா. நன்றிங்க ஐயா, நன்றி. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலடா. தெய்வமே, நன்றி கடவுளே.
என்ன டாக்டர், ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ? இருக்காதா? 4 மணிக்கு ஆரம்பிச்ச ஆபரேஷன் முடிய 10 மணி ஆயிடுச்சுல்ல? காதும் காதும் வச்ச மாதிரி இந்த ஆபரேஷனை முடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களோ? இட்ஸ் none of your business. ஒரு நிமிஷம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க நடந்துக்கிறது சரியா? அடுத்த வாரம் பண்ண போறேன்னு சொன்ன ஆபரேஷனை இன்னைக்கே பண்ணிட்டீங்க. என்னோட பேஷண்ட்டுக்கு எப்போ ஆபரேஷன் மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம்? அதானே, நீங்க பேஷண்ட்டுக்கே சொல்லவே இல்லை. முன்னாடியே ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஒன்னும் மோசமாகலையே. சீக்கிரம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதனால தான் பண்ணேன். தேவையில்லை. பயம், எம் மேல பயம், இந்த சுப்பையா மேல பயம். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதானே ஆகணும். அஞ்சுவது அஞ்சாவது பேதமை. என்ன திருக்குறளா? இந்த சுப்பையா கிட்டிய திருக்குறளா? ஓ, சுப்பையாக்கு அது திருக்குறள்னு தெரியுமா? அதெல்லாம் படிச்சுட்டு தான் இப்படி நடந்துக்கிறீங்களா? நான் நியாயமா தான் நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஓப்பனா டீல் பேசினேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. ஒரு வாரம் கழிச்சு பண்ண வேண்டிய ஆபரேஷனை முன்னாடியே பண்ணி என் முதுகுல குத்திட்ட. சுப்பையா, என்கிட்ட நீ பேரம் பேசின. ஆறுமுகத்தோட பையன் சதீஷ் கிட்ட பணத்தை காட்டி நீ தூண்டில் வீசின. இந்த ஹாஸ்பிட்டல் இடம் எங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லி எங்களை மிரட்டின. இவ்வளவு செஞ்ச உன்னை பார்த்து பயப்படதான் செய்வேன். சில பைத்தியங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எப்போ எப்படி நடந்துக்கும்னு சொல்லவே முடியாது. அப்போ முன்ஜாக்கிரதையா சில ஸ்டெப்ஸ் எடுத்துதானே ஆகணும். அதனாலதான் உன்னால கெஸ் பண்ண முடியாம ஆபரேஷனை இன்னைக்கே வச்சிட்டேன். இது ஒரு விதத்துல எனக்கு தோல்விதான், ஆனா ஒட்டு மொத்தமா எனக்கு வெற்றி. நீ சாகடிக்க இருந்த ஆறுமுகத்தை நான் காப்பாத்திட்டேன். காலரை தூக்கி விட்டு கதை கவிதா. அந்த ஆறுமுகத்துக்கு ஆபரேஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. அவன் கண்ணு முழிக்க 6 மணி நேரம் ஆகும். ஞாபகம் வச்சுக்க. அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக 6 நாள் ஆகும். அதுக்குள்ள அந்த ஆறுமுகத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ஆறுமுகத்தோட கிட்னி என் அப்பாவுக்கு தான் நான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா என்னோட அந்த கனவுல நீ மண் அள்ளி போட்டுட்ட. ஏய் பார், நீ இன்னும் ஜெயிக்கல, நான் இன்னும் தோக்கல. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. கேம் இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் கவிதா மேடம் எங்க இருக்காங்க? அந்த பிளாக்ல பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன்.
சரி சிஸ்டர். அந்த பேஷண்ட் செக் பண்ணிட்டு வரேன் ஓகே டாக்டர். சரி போ. சார் வாங்க சார். வாங்க. வணக்கம் மேடம். ஆமா, சுப்பையா இப்பதான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் யாராவது பார்க்க வந்தாரா இல்ல அவருக்கே உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு சுப்பையா தெரியுமா? கட்சியில பெரிய பதவியில் இருக்கார்ல மேடம், எப்படி அவர் தெரியாம இருக்கும்? அவரோட அப்பா ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு. கிட்னி ப்ராப்ளம். ஓ, அண்ணாச்சி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரா? சரி மேடம், என்ன விஷயம் வர சொன்னீங்க? சுப்பையா விஷயமா தான் வர சொன்னேன் சார். சொல்லுங்க மேடம். இது என் அப்பாவோட ரிப்போர்ட். இதுல இன்னொருத்தரோட ரிப்போர்ட்டும் இருக்கு. இவங்க 2 பேரோட கிட்னியும் மேட்ச் ஆகுதுன்னு ஒரு பெரிய டாக்டரே சொல்லிருக்காரு. ஆறுமுகம் கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க, அவ்வளவுதான். மரியாதையா வெளியில போயிடு, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். அதுக்குள்ள அந்த ஆறுமுகத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நியாயமா ரூல்ஸை வயலேட் பண்ணணும்னு சுப்பையா என்கிட்ட சொன்னப்போ, என்னை த்ரெட்டன் பண்ணப்பவே நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார். ஆனா ஏற்கனவே போலீஸ் கோர்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலோட பேரு ரொம்பவே அடிபட்டிருக்கு சார். இது வேற எதுக்குன்னு விட்டுட்டேன். பட் சுப்பையாவோட ஆட்டிடியூட் பார்க்குறப்போ பயமா இருக்கு சார். ஆப்ரேஷன் ஆகி படுத்திருக்கிற ஆறுமுகத்தோட உயிர் ரொம்ப முக்கியம். எம்எல்ஏ இருக்கிற கோவத்துல சுப்பையா பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். அதனால ஆறுமுகம் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? முறையா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா நீங்க சுப்பையா மேல என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா மீடியால ஹாஸ்பிட்டல் பேரு மறுபடியும் அடிபடும். அதான் நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். வேணா ஒன்று பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு 2 போலீஸை போட்டிருக்கோம். ஆமா சார். அவங்கள இந்த 1 வீக்குக்கு ஆறுமுகம் வார்டுக்கு மாத்திடுவோம். என்ன சொல்றீங்க மேடம்? ஓகே சார், அப்படியே பண்ணிக்கலாம். சரி, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். அப்ப நான் வரேன் மேடம். பாய். சரி, தேங்க்யூ சார். என்னடா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம்? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்கள் ஏசி சாரை பார்க்கலான்னு போயிருந்தோம். ஏதோ வெளில போயிருக்கிறதா சொன்னாங்க. அட்லீஸ்ட் உங்களையாவது பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். உங்களையும் ஆளை காணோம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நாங்கள் மட்டும்தான் வெட்டியாக இருக்கோம்ல. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? டாக்டர் மனோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், அதை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு எங்கள் அப்பா கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மனோ கேர்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான். இதுக்கு உடனே அந்த கவிதா இதை பற்றி சொல்லி 7 செக்ஷனில் கேஸ் போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டை பிரித்து பார்த்தீங்களா இல்லை அப்படியே கிழிச்சு போட்டிங்களா? ஹலோ, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கேயும் போல, பத்திரமா ஏசி சட்டை தான் இருக்கு. பத்திரமா வச்சு ஃப்ரேம் போட்டு மியூசியத்தில் வைக்க போறீங்க. என்ன மிஸ்டர் பல்லவன், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒழுங்கா பேசுங்க. இத்தனை வருஷம் அமெரிக்காவில் இருந்திருக்கீங்க, உங்க பேச்சு அந்த மாதிரி இல்லையே. அமெரிக்காவில் இருந்தா அமைதியா இருக்கணுமா? ஏங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாளாவது மனோவையும் கவிதாவையும் கூட்டி விசாரிச்சிருப்பீங்களா நீங்க? எதுக்கு விசாரிக்கணும்? எதுக்கு விசாரிக்கணும்னு கேட்கிறேன். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல விசாரிக்கிற மாதிரி எந்த விஷயம் கிடையாது. உங்க சொந்த தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா அதை விசாரிக்கிறதா நாங்க இருக்குமா? அதெல்லாம் எங்க வேலை கிடையாது சார். ரீசன் இருக்கணும், ரீசன். என்னது ரீசன் இல்லையா? இங்க பாருங்க, சிங்கப்பூர் டாக்டர் ரிப்போர்ட்டாவே எழுதி கொடுத்திருக்காரு. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு மருந்தை மாத்தி கொடுத்ததுனால தான் எங்க அப்பா கோமாவுக்கு போயிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மனோவும் கவிதாவும் அங்க இருக்கிற டாக்டர் போன்லயும் மெயிலையும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான வாக்குமூலமே எங்கிட்ட இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ரீசன் இல்லைன்னு சொல்றீங்க, அந்த ஆதாரம் பார்த்தாதா? இனிமேலாவது ஏசி கிட்ட சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. அப்படி நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நாங்க உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். புரியலையா? கமிஷனர் கிட்ட உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். உங்க மேலன்னா உங்க ஏசி துரைவேல் மேல மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டரா இருக்கிற உங்க மேலையும் தான். ஞாபகம் வச்சுக்குங்க. அப்பா, குட் மார்னிங் பா.
ஏசி ரூமுக்குள்ள வேலை விட்டு இல்லாம உன் அப்பா சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டியா? டேய், ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணி பாருடா, வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு புரியும். சார் சார் கோபப்படாம அமைதியா இருங்க சார். யோ, வெளிய போயா, வெளிய போ. சார் வீணா கோபப்படாத. வெளிய போடா. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? போங்க, வெளிய போங்க. யோ, போயா, போமா. டேய், என்னமோ பெருசா அளந்த சட்னி கிடைச்சிருக்கு, கிட்னி கிடைச்சிருக்கு, கண்டுபிடிச்சிட்டான்னு அந்த ஆறுமுகத்துக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு வக்கல்ல மண்டையை போட்டுருவான்னு அதோட அவனோட கிட்னி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்ன. இப்ப பாரு, அவன் ஆபரேஷன் பண்ணி தெம்பா இருக்காண்டா. இன்னும் 6 நாள்ல அவன் என் கண்ணு முன்னாடி வந்து குத்தாட்டம் போடுவான்டா. என்ன அதை படுத்துட்டே பார்க்க சொல்றியா? அப்பா, அப்பா, நான் ஒன்னும் உனக்கு ஆசை காட்டி ஏமாத்தல. பக்காவா பிளான் பண்ணி சின்சியரா ட்ரை பண்ண. ஆனா அந்த கவிதா இருக்கா இல்லையா, அவதான் கெடுத்துட்டா. அந்த ஆறுமுகத்துக்கு ஆபரேஷன் பண்ண இன்னும் 1 வாரம் இருக்குப்பா. அதுக்குள்ள எப்படியாவது அவனை இங்க இருந்து அனுப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த கவிதா புத்திசாலித்தனமா ஆபரேஷனை முன்னாடியே பண்ணி அவனை காப்பாத்திட்டா. டேய் 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 டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன கதடா. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? டேய், ஆறுமுகத்தை தவிர 7 முகம் 8 முகம் 7 மலை 8 மலைன்னு எவனாவது இருப்பான்டா. போய் தேடு, பிடி, கொண்டு வா. அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸோட வா. போ. சரிப்பா, சரிப்பா, நீங்க ரிலாக்ஸ். அப்பா, நீங்க ரிலாக்ஸா இருங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பா. போடா சார் ப்ளீஸ், சொன்னா சார். என்னாச்சு சார்? உங்க சன் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது டார்ச்சர் பண்றாரா? மிஸ்டர் சுப்பையா, உங்க ஃபாதர் ஒரு பேஷண்ட். அவரை நீங்க மீட் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா ஆறுதல் சொல்லாம உங்க மென்டல் பிரஷர், டிப்ரெஷன் உங்க அப்பா மேல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அண்ணாச்சி, கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க சன்னை பார்க்காம இருந்தா தான் நல்லது. பை தி வே, இவர்தான் டாக்டர் ராஜன் சர்மா. வணக்கம். இங்க நெஃப்ராலஜிஸ்ட். உங்க ஹெல்த் கண்டிஷனை பாப்பாரு, டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் பாப்பாரு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. டாக்டர், என்ன ஆச்சு? 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினா எப்படி? ஒருத்தரா பேசுங்க. சுப்பையா ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேசிட்டாரு. ப்ளீஸ், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்க. ஆனா உணர்ச்சி வசப்படாம சொல்லுங்க, உங்க உடம்புக்கு ஆகாது. டாக்டர், ஊர்ல எனக்கு வேற ஆஸ்பத்திரியே கிடையாதா என்ன? இங்க எங்க ஊர்க்கார பையன் தமிழ்னு ஒருத்தன் டாக்டரா இருக்கா. அவன் தான் எனக்கு இந்த ஆஸ்பத்திரியை ரெக்கமெண்ட் பண்ணா. நீங்க நல்லது பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் நானும் இங்க வந்தேன். கடைசியில என்ன இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. நான் என்ன செஞ்சேன்? நீ ஒண்ணுமே செஞ்சிருக்க வேணாமா, அதுவே எனக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆறுமுகத்துக்கு நீ ஆபரேஷன் செஞ்சே தீருவேன்னு சாதிச்சிட்டியே. அவ யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு? அவன் செத்து போறான்னு விட்டு தொலைய வேண்டியது தானே. அண்ணாச்சி, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க இப்படி பேசலாமா? நீங்களே இப்படி பேசினா உங்க பையன் எப்படி இருப்பான்? சுப்பையா, பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணாத. உனக்கு உயிர் எடுக்க தான் தெரியும், எனக்கு உயிரை காப்பாத்த தெரியும். இதுல அவன் உயிர், இவன் உயிர், ஏழை உயிர், பணக்காரன் உயிர்னு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது.
அந்த ஆறுமுகத்தை காப்பாத்துன இப்ப உன் அப்பாவை காப்பாத்த போறேன்.